அடுத்த கட்டமா நம்ம ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்திருக்கு. இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னம்னா, ஆப்ரேஷன் முடிஞ்சு மேக்ஸிமம் பை 1 வீக் டைம்ல they are ready to do any activity. அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரோபோட்டிக் மூலமா செஞ்சாலுமே இயல்பு நிலைக்கு சீக்கிரமா திரும்பிட்டாலுமே நம்ம பழைய வாழ்க்கையை திரும்ப வாழ்றதுல அர்த்தம் இல்லை. வணக்கம், நான் டாக்டர் அருண்குமார், இருதய நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர், கேஜி ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல பேசுகிறேன். இருதய அறுவை சிகிச்சை அதில் ஒரு நவீன அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறேன் இன்னைக்கு. ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை. ஸோ இருதய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஓப்பன் அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. இதில் நம்ம பைபாஸ் அறுவை சிகிச்சை இல்லை வேல்வு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடியும். பைபாஸ் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இருதயத்தில் இருக்க இரத்த குழாய்கள் அடைப்பட்டு அவங்களுக்கு மாரடைப்பு இல்லை நெஞ்சு வலி வரப்போ செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை. இது நம்ம நெஞ்சுக்கூடு, அதாவது இந்த ஸ்டர்னம் அப்படிங்கிற போனை கட் பண்ணி அது வழியாக இருதயத்தை அப்ரோச் பண்ணி அதில் நம்ம பைபாஸ் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பீட்டிங் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, அதாவது ஆஃப் பம்ப் பீட்டிங் ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி அப்படிங்கிறது வந்துச்சு. அதாவது இருதயத்தை நிறுத்தாமல் நம்ம ஹார்ட் இயங்கிக்கிட்டு இருக்கையிலேயே பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யறது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் சிறுதுளை அறுவை சிகிச்சை அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இப்போ நம்ம கேஜி ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 6 வருஷமாக நம்ம சிறுதுளை அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சிறுதுளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு இருதயத்துக்கு சைடில், லெஃப்ட் சைடில் ஒரு 4 அல்லது 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஹோல்ஸ் மாதிரி செஞ்சு அந்த ஹோல்ஸ் வழியாகவே விலா எலும்புகளுக்கு இடையில போய் பைபாஸ் அறுவை சிகிச்சை நம்ம செய்ய முடியும். ஸோ அதில் என்ன அப்படின்னா, ஓப்பன் அறுவை சிகிச்சையில் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே அறுவை சிகிச்சை வந்து நம்ம சிறுதுளை மூலமாக செய்வோம். இதுக்கு கொஞ்சம் லேட்டஸ்ட்டு அட்வான்ஸ்டு கருவிகள் பயன்படுத்துவோம். பட் உள்ள செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அதே அறுவை சிகிச்சை தான். ஸோ ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இந்த எலும்பு கட் பண்ணல அப்படிங்கிறனால நம்ம 2 months வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. சிறுதுளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட ரிகவரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களால இயல்பு நிலைக்கு வேகமாக திரும்ப முடியும். வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். தழும்பு ஆல்மோஸ்ட் தெரியாது, சட்டைக்குள்ளார மறைஞ்சிடும். ஸோ இது சிறுதுளை அறுவை சிகிச்சை. இதில் இன்னும் அட்வான்சஸ், அதாவது இதில் இன்னும் அடுத்த கட்டமாக நம்ம ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்திருக்கு. இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்ன அப்படின்னம்னா, ஒரு கேமரா அட்டாச் பண்ணி அதை நம்ம உடம்புக்குள்ள பிளேஸ் பண்ணிட்டு மல்டிபிள் போர்ட்ஸ், கைகள் மாதிரி ரோபோட் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணி கொடுக்கும். ஸோ எப்படி நம்ம கையை உள்ள விட்டு ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி ரோபோட்டிக் கருவிகள் மூலமாக நம்ம உடம்புக்குள்ள செட் பண்ணி அதை வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுவோம். இதில் வந்து 3 பகுதி இருக்குது. சர்ஜன் காட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சர்ஜன் ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து 4 அல்லது 5 அடி தள்ளி உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சர்ஜன் காட் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பேஷண்ட் காட் அப்படிங்கிறது இந்த சர்ஜிக்கல் ரோபோட்டை பேஷண்ட் பக்கத்தில் வச்சு அவங்க பேஷண்ட்டை வந்து நம்ம டாக் பண்ணிப்போம். டாக் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பேஷண்ட்டுக்கு ரோபோட்டை அட்டாச் பண்ணி அந்த ஆர்ம்ஸை உள்ளே பிளேஸ் பண்ணிடுவோம். அது பக்கத்தில் விஷன் காட். ஸோ இப்போ நான் என்ன பார்க்குறேனோ அதை வந்து மித்தவங்களும் பார்த்து அந்த அறுவை சிகிச்சை தெரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்து இல்லை நம்ம அசிஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக இன்னொரு விஷன் காட் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் வச்சுருப்போம். ஸோ அது வந்து நம்மளுக்கு 3 பகுதியாக இப்போ பிரிச்சிருக்கோம். ஸோ சர்ஜன் காட், பேஷண்ட் காட் அண்ட் விஷன் காட். ஸோ சர்ஜன் காட் மூலமாக நம்ம என்னென்ன அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அது அப்படியே வந்து டிரான்ஸ்லேட் ஆகி பேஷண்ட் காட் மூலமாக அந்த பேஷண்ட்டுக்கு அறுவை சிகிச்சையாக மாறும். இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஓப்பன் அறுவை சிகிச்சை மாதிரி நம்ம ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிறுதுளை அறுவை சிகிச்சையில் நம்ம ஒரு 4-5 சென்டிமீட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னம்னா அதில் நம்மளுக்கு விஷன் லிமிட்டடாக இருக்கும். அதனால ரிட்ராக்டர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்து அதுக்குள்ளார அறுவை சிகிச்சை செய்வோம். இதில் இருக்கக்கூடிய காம்ப்ரமைஸ், அதாவது விஷன் காம்ப்ரமைஸ் வந்து ரோபோட்டிக்கில் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடும். எப்படின்னு கேட்டோம்னா, ஆல்மோஸ்ட் ஒரு கேமரா வந்து பேஷண்ட்டோட பாடிக்கு உள்ளார வச்சிடறோம். அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேஷண்ட்டு பாடிக்கு உள்ளார இருந்தே பார்க்குற மாதிரி நம்மளுக்கு தெரியும். மேக்னிஃபிகேஷன், அதாவது ரொம்ப கிளியராக துல்லியமாக பெருசாக நம்மளுக்கு இமேஜஸ் தெரியும். எவ்வளோ பெருசாக வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு 365 டிகிரி ரொட்டேட் ஆகும். நம்ம லேப்ரோஸ்கோபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த மாதிரி கருவிகள்லாம் வந்து நம்மளுக்கு 180 டிகிரி மேக்ஸிமம். அதுவும் வந்து நம்ம கை ரொட்டேட் பண்ணுறதுனால இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே ரொட்டேட் ஆகுமோ தவிர உள்ளே இருக்க ஆர்ம் நம்ம
கையில் ரொட்டேட் ஆகிற மாதிரி ரிஸ்ட் மாதிரி ரொட்டேட் ஆகாது. ஆனால் இந்த ரொபாட்டிக் ஆர்ம்ஸை 365 டிகிரிஸ் நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டிச் எடுக்கிறதோ இல்லை ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஸ்டெப் செய்யறதுக்கோ இது ரொம்ப உதவியாக இருக்கும். சிறுதுளை அறுவை சிகிச்சை மாதிரி நம்ம இதில் ரிட்ராக்டர்ஸ் பிளேஸ் பண்ண மாட்டோம். ரிட்ராக்டர்ஸ் பிளேஸ் பண்ணாதனால நம்ம தசைகள் ஓப்பன் பண்ணுறதோ இல்லை டேர் பண்ணுறதோ அதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எலும்பில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பேஷண்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் பெயின்லெஸ் சர்ஜரி அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அவங்க இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு நார்மலாக கொஞ்சம் பெயின் இருக்குது, அதனால நம்ம நடக்க முடியல, இந்த வெயிட்டு நம்ம தூக்க முடியுமா, எலும்பு கூடுற வரைக்கும் இந்த வேலைகளை நீங்கள் செய்யக்கூடாது, இந்த மாதிரி தடைகள்லாம் நம்ம ஓப்பன் சர்ஜரியில் இருக்குது. இந்த ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை மூலமாக செய்கிறனால நம்மளுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு அன்னையிலேருந்தே நாங்கள் பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை வாக்கிங் பண்ணுறதோ அது எல்லாமே ட்ரெயின் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் பை 1 வீக் டைமில் தேர் ரெடி டு டூ எனி ஆக்டிவிட்டி. அவங்களோட இயல்பு நிலைக்கு திரும்பி அவங்க என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. எங்களோட அட்வைஸ் யாரோ ஒருத்தர் கண்காணிக்கிறதுக்கு கூட இருந்தால் போதும். இவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு கிடையாது. எது வேணாலும் சாப்பிட்லாம், எது வேணாலும் செய்யலாம். இருதய நோய் அப்படிங்கிறது வந்து ஒரு அப்போதைக்கு வந்தது, நம்ம ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம், முழுமையாக க்யூர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இல்லாமல் அது வந்து ஒரு வாழ்க்கை முறையை நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நோய். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இல்லாதனால தான் இந்த நோய் மோஸ்ட் ஆஃப் த டைம் வர்றது. அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த நோயிலேருந்து நம்ம நிவர்த்தி பட்டு நார்மலாகவே இருக்கலாம். ஸோ ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நாங்கள் சொல்லித்தருவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொபாட்டிக் மூலமாக செஞ்சாலுமே இயல்பு நிலைக்கு சீக்கிரமாக திரும்பிட்டாலுமே நம்ம பழைய வாழ்க்கையை திரும்ப வாழ்றதுல அர்த்தம் இல்லை. ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸ் இருக்கக்கூடாது, எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும், சாப்பாடு கொஞ்சம் பத்திய சாப்பாடு சாப்பிட வேண்டியது இருக்கும். அது எது எதை தவிர்க்கணும், எது எது சாப்பிடணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லித்தருவோம். அந்த முறையில் சாப்பிட்டுக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, அடிக்வேட் ரெஸ்ட் தேவை. நார்மலாக ஒருத்தருக்கு 6 அல்லது 8 மணி நேரம் ரெஸ்ட் தேவை ஒரு நாளைக்கு. அது கட்டாயமாக இல்லை அப்படின்னம்னா இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. 100% ஸ்மோக்கிங் இருக்கக்கூடாது. டயபெட்டிஸ், சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நம்ம செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்.